தாம்பரத்துலேருந்து அடிச்சு பிடிச்சி ட்ரெயின் ஏறி சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து சேலம் போற ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஏறி விடிய காலைல 4 மணிக்கு சேலம் ஜங்ஷன்ல இறங்கி இங்கேருந்து ஏற்காடு போடுறதுக்கு பைக் ரெண்டல் கிடைக்குமா நாயா பேயா ரோட்ல அலைஞ்சு அங்க பைக் ரெண்டல் கிடைக்காம சரி புது பஸ் ஸ்டாண்ட்ல போயாச்சு பைக் ரெண்டல் கிடைக்குமான்னு புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறி போய் அங்கேயும் பைக் ரெண்டலுக்கு எந்த கடையும் இல்லாம இடத்துல இருந்து பஸ்லயே போயிடலாம்னு முடிவு பண்ணி பஸ் ஏற போனா பஸ்லயும் கூட்டமா இருந்து மன உளத்தலுக்கு ஆளாகி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ண ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஞாபகத்துக்கு வர கிட்ட கால் பண்ணி பைக் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க மச்சான் என் பைக் இருக்கு எடுத்துக்க நான் சொல்ல திருப்பி அவன் பைக்கை வாங்குறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கே திருப்பி போக பைக்கை வாங்கிட்டு திருப்பி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏற்காடுக்கு பயணம் பண்ண ஆபத்தான ஊசி வளைவு கொண்டை பாதை வழியா பயணம் செஞ்சு காடு மலை ஏரின்னு கடந்து ஒரு வழியா ஏற்காடு ரீச் பண்ணிட்டோம். ஏற்காடு ரீச் ஆன உடனே முதல்ல நம்ம பார்க்க போற இடம் பாத்தீங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட். இந்த பக்கோடா வியூ பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஏற்காடுக்கு பைக் அரேஞ்ச் பண்ண டைம் ஆனதுனால நம்மளால சன்ரைஸை போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. இப்போ நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆன சன்னை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த பக்கோடா வியூ பாயிண்ட்டுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பிரமிட் வியூ பாயிண்ட். இதுக்கு ஏன் பக்கோடா வியூ பாயிண்ட்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கோடா ஷேப்பில் உள்ள கல்லுகளால் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பிரமிட் வியூ பாயிண்ட்டுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அந்த பக்கோடா ஷேப்பில் இருக்க கல்லுனால வந்து பிரமிட் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஷேப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து பக்கோடா வியூ பாயிண்ட் இல்லை பிரமிட் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கோடா வியூ பாயிண்ட் ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நியர்பை பக்கோடா வியூ பாயிண்ட் நம்ம வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பக்கோடா வியூ பாயிண்ட் உங்களை அன்புடன் அழைக்கிறது. இதுதான் பக்கோடா வியூ பாயிண்ட். பாருங்கள் இங்கே ஒரு கோயிலும் இருக்குது. இங்கே பாருங்கள் பக்கோடா மாதிரி கற்களால் ஒரு பிரமிட் ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மரத்துக்கு பக்கத்தில். அதனால தான் இதுக்கு பேர் பக்கோடா வியூ பாயிண்ட். பாருங்கள் தொடர் மலையோட அழகை மேகக்கூட்டங்களுக்கு இடையில் வந்து மலைகளோட தொடர்ச்சி வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மரத்துக்கு பக்கத்தில் பாருங்கள் பக்கோடா பிரமிடை பார்க்கலாம். கொஞ்சம் ஏர்லியராக வந்திருந்தோன்னா சன்ரைஸோட இந்த மலைகளோட அழகை பார்த்துருக்கலாம். அழகான மலை மேலே மேகக்கூட்டங்கள் படுத்திருக்கிற மாதிரி ஒரு வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கோடா வியூ பாயிண்டில் இருக்க டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ராமருக்காக கட்டப்பட்ட ஒரு டெம்பிள். இது காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்டாக இருக்குது. ஒரு சவுண்டோ சச்சரவோ எதுவும் இல்லாமல் கிளிகளோட சத்தமும் குருவிகளோட சத்தமும் காதில் பாட்டு மாதிரி கேட்க சன்ரைஸ் வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே வியூ பாயிண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் போய் பார்க்க போகிறோம். ட்ரோன்லாம் விட்டு ஷார்ட் எடுக்க பாருங்கள். ஆகாஷ் எப்படி இருக்கு? ரொம்ப குளிராக இருக்கா? வியூ எப்படி இருக்குன்னு கேட்டேன். அப்புறம் பனி பிடிச்ச அழகாக இருக்கு பாறேன். பட் ஏர்லி மார்னிங் வந்திருந்தா நமக்கு இதை பார்த்துருக்கு கொஞ்சம் கஷ்டம் தானா. சத்தம் கேட்குதா? எங்கேயோ ஸோ மேலே படிக்கட்டு ஏறி பார்க்க போகிறோம். ஆகாசு ஹைட்னா பயம் கிடையாதுல்ல? ஹைட்னா பயமா? பயம் இல்லையா? வாவ் சூப்பர்ரா. ஒரு டீ வாங்கிட்டு வந்திருக்கலாம் போல ஆகாசு. இந்த குளிருக்கும் டீக்கும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை, நம்ம ஆளுங்க தொலை தானே தாங்க முடியலைங்க. பாரு எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ். ஸோ சூப்பராக இருக்குது வியூ. இதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்ஸ் பெருசு கிடையாது. ஓகே சாப்பிட்டு போயிட்டு குளிக்கலாம். கோயில் ஒன்று இருக்குது போய் பார்க்குறோம். ஓகே பார்த்துட்டு ரூமுக்கு போகிறோம். சாயந்தரம் வந்து சன்செட் நல்லா இருக்கிறதுக்கு 2 பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஓகே டன். சரி இப்போ நம்ம இங்கே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். கிளம்பிடுவோமா? ஓகே. வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய கடைகள் இருக்குது. டீ கடை. ஸோ சின்னதாக ஒரு சிட்சாட் சாப்பிட்ற மாதிரி வந்து இருக்குது. இங்கேன்னு சாப்பிட்டே கூட இங்கே வியூ பாயிண்ட்டை ரசிக்கலாம்.
குளிருக்கு இதமாக ஒரு பிரெட் ஆம்லேட் நாகாசு சாப்பிட என்னடா பண்ணுற? சூடாக இருக்கு. வியூ பாயிண்டில் இத்தனை கடைகள் இருக்குது. குளிருக்கு இதமாக சூடாக ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிடலான்னு ஒன்று வாங்கியிருக்கோம். அவ்வளவு சூடாலாம் இல்லையடா. எனக்கு ரொம்ப சூடாக உட்காந்து. காலிஃப்ளவர் பக்கோடா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். பக்கோடா பாயிண்டில் வந்து பக்கோடா சாப்பிடாம இருந்தால் எப்படி? நாங்கள் ஸோ பக்கோடா வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்புறோம் பக்கோடா சாப்பிட்டுட்டு. பாய். ஸோ இப்போ மார்னிங் மீல் சாப்பிட்றதுக்காக நம்ம ஏற்காடு ஜங்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பீக்கு பார்க். ஸோ ஃபேமஸ் பேர்ட்ஸ் பார்க் இன் ஏற்காடு. பேர்ட்ஸ் எல்லாம் விளையாட பிடிக்கலாம் இங்கே வரலாம். ஏற்காடில் நிறைய பேர்கிட்ட சீப்பாக எங்கே சாப்பிட்லான்னு கேட்டப்போ எல்லோரும் சஜஸ்ட் பண்ண பார்த்திங்கன்னா இந்த பிரபாகரன் உணவகம் தான். தம்பி பிரபாகரன் உணவகம். ஸோ இங்கே வந்து காலையிலே வந்து நான்வெஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கடையில் மேக்ஸிமம் நான்வெஜ் இருக்காது காலையில், பட் இங்கே காலையிலே நான்வெஜ் இருக்குன்னாங்க. கடையில் உட்கார இடம் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண அப்புறம் தான் நாங்கள் உள்ளே போய் உட்காந்தோம். ஸோ எடுத்ததும் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ஈரல் ஃப்ரை ஆர்டர் பண்ணிவிட்டு 2 இட்லியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ லைட்டாக சாப்பிட்ணுன்றதுக்காக சுட சுட ஈரல் கிரேவியை கொண்டு வச்சாங்க. கிரேவியில் ஈரல் ஃப்ரையை கொண்டு வச்சாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் ஈரலை தொட்டு சாப்பிட்றதுக்காக 2 இட்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ லைட்டாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக. இட்லிக்கு வந்துட்டு குழம்பா வந்து சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க. சுட சுட இட்லி, ஈரல் ஃப்ரை. ஸோ ஆகாஷ், ஈரல் how is it? நல்லா இருக்கா? ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டுக்கிட்டே ஒரு ரோஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ரோஸ்ட்டையும் நாங்கள் 2 பேரும் பாதி பாதியாக பிச்சு அந்த ஈரல் கூட வச்சு தொட்டு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹைப்புக்காக சொல்லலை, நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சிக்கன் கிரேவியை வச்சு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருந்து ஒரு இட்லியையும் பாதி ரோஸ்ட்டையும் சிக்கன் கிரேவி கூட தொட்டு அதே மாதிரி ஈரலையும் வச்சு நல்லா உட்காந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் காலையில் ஒரு கடையில் வந்து நான்வெஜ் போட்டு அதை இட்லி கூட வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணேன். யாரை கேட்டாலும் ஏற்காடில் ஆனால் சீப்பாக பெஸ்ட்டாக நான்வெஜ் காலையில் எங்கே கிடைக்கும்னு கேட்டால் எல்லோரும் உடனே கை காட்டுற இடம் பார்த்திங்கன்னா தம்பி பிரபாகரன் உணவகம் தான். சும்மா ஹைப்பு தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். நிஜமாகவே ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ காலை நைட்டு மதியம் 3 வேளைக்கு இங்கேயே ஃபுட்டு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு போவோம் வாங்க.